உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. வாயை திறந்து. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஓடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை செலவானாய் மாற்றுவையா. பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே, பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மன்னான நான் என் நாமம் வாழ்கவென்று தொழுகிறோமையா. ஓ தேவ பிரசன்ன, ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை செலவானாய் மாற்றுவையா. மறந்தாலும் என்னை மறவாதவரே, தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தகப்பனை போ இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேனையா. தகப்பனை போ இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேனையா. ஓ தேவ பிரசன்ன, என்ன ஆனந்த. ஓ தேவ பிரசன்ன, என்ன ஆனந்த. ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்ன ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே, உங்க ஆவியார் ஒரு விஷயம் நிரப்புமையா. எல்லாரும் சேர்ந்து பாடணும். இயேசுவே, உங்க ஆவியில ஒரு விஷயம் நிரப்புமையா. எல்லாம் ஒருமித்து வாயை திறக்கணும். அப்படி பாடும்போது உங்க மேல மகிமை. இயேசுவே, உமாவியா
நிரப்பிடுமையா. சொல்லுங்கப்பா. என் இயேசுவே உமாவியா ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. திருப்பி சொல்லுங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து அமரும்போது அந்த ஆராதனையில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற அந்த அபிஷேகம், அந்த பெற்றுக்கொள்கிற அந்த ரேமா வார்த்தை, அது உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறது. தேவ சமூகத்தில் நீங்கள் உட்காரும்போது அது வீணாக போகாது, பார்த்துக்கணும். இப்போ ஏசப்பட்ட பல வழியில் பல ரூட்டில் நம்ம கேட்குறோம். அதாவது நம்ம கேட்குற தெய்வம் யார், நம்ம கேட்குற தகப்பன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு முன்னால் என்ன இருக்கிறது, எப்படி போகணும் அப்படிங்க கேட்டிங்கன்னா, சங்கீதம் 95:6 நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட. இப்போ பாருங்கள், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிய வேண்டும், குனிய வேண்டும், முழங்கால் படியிட வேண்டும். பாருங்கள், அல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தரிடத்திலே ஒரு காரியத்தை நீங்கள் கேட்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கிறது. எனக்கு நாண்டு நீங்கள் கேட்கக்கூடாது. முழங்கால் படியிடுவது என்றால் அது நம்மை முழுவதுமாக சாஷ்டாங்கமாக நம்ம கடவுளுக்கு தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறதுக்கு உண்டான ஒரு அர்த்தம். இப்போ ஆபிரகாம் கேட்கும்போது லோத்துக்காக பணிந்து கேட்கிறார். ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருக்கட்டும், அங்கு பணிவு வருகிறது. 5 நீதிமான் இருந்தால் நீ சோதகுமார பட்டணத்தை அழிக்க மாட்டீரா அப்படின்னு பணிஞ்சு குனிந்து தாழ்ந்து கேட்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்டுக்கொள்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்களை கைகூடி வர வேண்டுமா? அதுக்கு முதல்ல வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லவராகிய அவருக்கு நம்முடைய முழங்கால்களை முடக்கி, திருப்பி அந்த வசனத்தை சொல்லுங்க, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் என்கிறார்கள். இப்போது இந்த நாட்களிலே எல்லா இடங்களிலுமே முழங்கால் படியிட்டு துதிக்கிறது குறைந்து விட்டது, முழங்கால் படியிட்டு ஆராதிப்பது குறைந்து விட்டது, முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது குறைந்து விட்டது. ஆரம்ப காலத்திலெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க, கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நிற்காமல் அரை மணி நேரம், குறைஞ்சது அரை மணி நேரம் முழங்கால் படியிட்டு தான் ஜெபத்தை ஏறெடுப்போம், பாட்டு பாடுவோம். அதனால் இப்போது இருக்கிற சின்ன பிள்ளைகள் கூட, வாலிப பிள்ளைகள் கூட முழங்கால் படியிடுவது கிடையாது. ஆனால் அந்த முழங்கால் படியிட்டு கேட்குற காரியத்தில் அற்புதங்கள் இருக்குது என்பதை நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறீங்க. உங்கள் குடும்ப காரியமாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைய காரியமாக இருக்கலாம், உங்கள் எதிர்கால காரியமாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைய வாழ்க்கையில் திருமண காரியம் தடைப்பட்டு கொண்டிருந்தாலும் நீங்கள் கேட்கும்போது, அப்பாட்ட கேட்கும்போது முழங்கால் படியிட்டு கேட்டு பாருங்கள். ஒரு வருடத்தில் வரக்கூடிய காரியம் 1 மாதத்துக்குள்ளே வந்துடும், அல்லது 1 நாளில் வந்துடும். அந்த முழங்கால் படியிட்டு கேட்குற காரியத்தில் அற்புதங்களை கர்த்தர் கொண்டு வருவார். அன்பார்ந்தவர்களே, நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கேளுங்க. இந்த ஆலயம் கட்டிக்கொண்டு சென்ட்ரிங் போட்டாச்சு. சென்ட்ரிங் போட்ட பிற்பாடு இதுக்கு தரையில் டைலிஸ் பதிக்கணும். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, 0. அப்போ சென்ட்ரிங் போட்டுட்டு 21 நாள் ஆற போட்டுட்டு
அடுத்து வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபா கூட கிடையாது. அப்போ நான் ஜெபம் பண்ணேன். சென்ட்ரிங் போடுறதுக்கு பண தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக நான் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் முழங்கால் படிட்டு இருந்த அனுபவம் இருக்கிறது. அரை மணி நேரம் முழங்கால் படிட்டு அரை மணி நேரம் போட்டது இருக்கிறது. நான் அப்படி கீழே உட்காந்து பின்னாடி முதுகில் சிஸ்டர், கத்தோலிக் சிஸ்டர் முதுகில் கிள்ளி விட்டு முழங்கால் போட பண்ணுவாங்க. அதனால் அப்படி முழங்கால் போட வச்சு ஜெபிக்க வச்ச காலங்கள் உண்டு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போது வந்து இது பூரா தரையாக இருந்துச்சு. இது பூரா சிமெண்ட் தரை. இந்த ஸ்டைல்ஸ் பதிக்கிற முன்னால் தரை எப்படி இருக்கும்? சல்லி, கல், மண் அப்படி தானே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ண கேட்டிங்கன்னா, அந்த வாசப்படி இருக்கு இல்லையா, கதவு போடலை. அப்போ இதெல்லாம் மேடை கட்டலை. தரை பூரா சிமெண்ட்டு, கல், மண், சல்லி அப்படியே கிடக்கு தரை. நடந்தால் கூட காலில் குத்தும், பார்த்துக்கொள்ளுங்க. நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து முழங்கால் படிட்டு அப்படி இது வரைக்கும் நடந்து வந்தேன். முழங்கால் படிட்டு ஜெபிச்சு முடிச்சுட்டு எந்திரிச்சு பார்க்குறேன், 2 மொழியிலையும் லைட்டாக ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. 2 மொழியிலையும் லைட்டாக ரத்தம் வந்துருக்கு. தொடச்சிட்டு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கல, ஆட்டோமேட்டிக்காக அது ஆறிடுச்சு. அடுத்த நாள் இந்த டைல்ஸ் போடுறதுக்கான எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். இது முழங்காலின் ஜெபம். அதுக்கு பேர் தான் முழங்கால் யுத்தம். என்னது? முழங்கால் யுத்தம். இப்போ நீங்களாம் வந்து பிள்ளைகளுக்காக ஒரு அற்புதம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு லேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பிள்ளைக்கு நிரந்தர வேலை வரலை அப்படின்னு சொல்லி லேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்கள் வந்து அப்பாட்ட வந்து ஒரு பிடிவாதம் பண்ணணும். இப்போ நீங்கள் பெத்த பிள்ளை வந்து நீங்கள் எனக்கு இந்த இது கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன், இல்லாட்டி சாப்பிட மாட்டேன், 3 நேரம் சாப்பிடாமல் உங்கள் கண்ணு முன்னால் உங்கள் பிள்ளை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஐயோ என் பிள்ளை பட்னியாக கிடக்குன்னு சொல்லி அது கேட்டதை கொடுத்து சாப்பிட வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்களா? சொல்லுங்கள். இப்போ உங்கள் மகன் இருக்குது, உங்கள் மகன் இருக்கான், அம்மா எனக்கு வந்து ஒரு சைக்கிள் வேணும், நீ சைக்கிள் வாங்கி கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ இந்த பிள்ளை இருக்குது, அம்மா நான் காலேஜுக்கு போகிறேன், எல்லாம் தோடு போட்டு வர்றாங்க, எனக்கு 2 கிராமில் தோடு போட்டால் தான் நான் காலேஜுக்கு போவேன், இல்லைனா போக மாட்டேன், இல்லைனா இங்கேயே கிடைப்பேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, எங்கிட்டாலும் பிரட்டி என்ன செய்வாங்க, ஒரு தோடை வாங்கி கொடுத்துருவாங்க. நீ வாங்கி கொடுக்கல சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தாய்? அம்மா அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்பன் கொடுக்காட்டாலும் அம்மா கொடுத்துரும், அல்லது அம்மா கொடுக்காட்டாலும் அப்பன் கொடுத்துருவான். எங்கிட்ட ஒரு வழி என்ன செஞ்சிடும், திறந்துடும். ஆமாவும் இல்லையா சொல்லுங்கள். அப்போ பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்ந்த நம்மளே தான் பிள்ளைக்கு நல்லது செய்யணும் அறிஞ்சிருக்கும் போது அவர் உலகத்தை உண்டாக்குனவர், அவர் செய்யாமல் இருப்பாரா? அதான் அப்பா சொல்கிறாரு, ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறக்கலை. அவர் என்னம்மா சொல்கிறாரு, 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த ஒரு தாய் உன்னை மறந்துடும், நான் மறக்க மாட்டேன் வாக்கு பண்ணுறார். ஒரு தாயை தாப்பனை உன்னை மறந்துடலாம், நான் மறக்க மாட்டேன். எங்கள் தாய் தான் எப்பயும் பெப்பாங்க, படிக்க வைப்பாங்க, வளர்ப்பாங்க, கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்க, கடைசி வரைக்கும் சாகர் வரைக்கும் கூட இருக்க போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க என்ன செஞ்சுருவாங்க, போய் சேர்ந்துருவாங்க. நம்ம தான் எல்லாம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆனால் அதுக்கப்புறம் உங்களை நடத்துறது யார்? அதுக்கப்புறம் உங்கள் தேவைகளை சந்திக்கிறது யார்? கர்த்தர் தானே. அதனால் இந்த நாட்களில் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் சாதனையாளர்களாக மாற போகிறீங்க. ஆமே, அல்லேலூயா. அப்போ நீங்கள் வந்து இயேசுவின் பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க. அதுக்குண்டான அந்த தாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பரலோகத்தில் தேவ தூதர்கள் முகத்தை காட்டாமல் சட்டையை மறைச்சிக்கிட்டு பரிசுத்தர் என்று தேவனை பார்க்க முடியாமல் பரிசுத்தர் என்று அவர்கள் இரவும் பகலும் ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆராதனையை குறித்து நீங்கள் அசால்ட்டை யாரும் எடுத்துறாதீங்க. தேவனை துதிக்கிறதை குறித்து யாரும் அசால்ட்டை நீங்கள் எடுத்துறாதீங்க. துதியில் அடங்கியிருக்கிற விடுதலை அது மகப்பெரும் விடுதலை. ஸ்தோத்திரத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குது. ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் அதாவது நீங்கள் வந்து பிரச்சனையோடு வாழணும், துக்கத்தோடு வாழணும், நெருக்கத்தோடு வாழணும், பலவீனத்தோடு வாழ வேண்டும் என்று தேவ சித்தம் இல்லை, தேவ திட்டம் இல்லை. நீ ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒன்று. கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, உன்னை உலகத்துக்கு உப்பாக வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார்ல, உன்னை உலகத்துக்கு வெளிச்சமாக வச்சிருக்கிறேங்கிறார்ல, நீ கொளுத்த கண்டு வருவேன்னு சொல்கிறார்ல, நீ மந்தை பெருகுவதில் பெருகுவாய் என்று சொல்கிறார்ல, இப்போ திருப்பத்தை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவாய் என்று சொல்கிறார்ல. அப்போனா நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் இருக்கணும், ஒரு உயர்வு இருக்கணும், ஒரு மேன்மை இருக்கணும், ஒரு ப்ரொமோஷன் இருக்கணும், ஒரு அந்தஸ்து இருக்கணும், ஒரு தகுதி இருக்கணும். உன் ஆத்மா வாழ்வு போல எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவி என்னோடு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்யணும், கேட்குற காரியத்தில் கவனமாக கேட்கணும். எப்படின்னா, துதிக்கிறது நீங்கள் நின்று துதிக்கலாம், நின்று ஆராதிக்கலாம். ஆனால் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கும்போது நீங்கள் முழங்கால் படியிட்டணும். உங்கள் விண்ணப்பங்களை கேட்கும்போது முழங்கால் படியிட்டணும். அடுத்து பிலிப்பியர் 2:10-12
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, வானத்திலும் பூமியிலும் எல்லாம் சொல்லுங்க, வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அப்படி என்றால் நீங்கள் நாமத்தை உயர்த்தும் போது, அதாவது எப்படின்னா இயேசுவின் நாமத்திலே வானோர் பூலோகத்தார் எல்லாரும், அப்படின்னா இங்கே இருங்க, பூமியிலே இருக்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, பரலோகத்திலே இருக்கிறவர்களும் அவருக்கு முன்பாக என்ன செய்யணும், பணிஞ்சு முழங்கால் யாவும் என்ன செய்யணும், முழங்கால் யாவும் என்ன செய்யணும், முடங்கணும். முழங்கால் யாவும் நடங்க. அடுத்த வசனம் வாசிக்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்போதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருப்பது மாத்திரமல்ல, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஆனால் அந்த ரட்சிப்பு நிறைவேறதுக்கு நீங்க பிரயாசப்படணும். ரட்சிப்பு அடைஞ்சிட்டே சொல்றது பெரிய காரியம் கிடையாது. அந்த ரட்சிப்புக்குள்ளே என்ன இருக்கிறது அதை பெற்றுக்கொண்டீர்களா? அந்த ரட்சிப்புக்குள்ளே என்ன இருக்கிறது அதை வாங்கி விட்டீர்களா? அந்த ரட்சிப்புக்குள்ளே என்ன இருக்கிறது அது உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அந்த ரட்சிப்புக்குள்ளே என்ன இருக்கிறது அது உங்களுக்கு வந்துருச்சா? ரட்சிப்பு என்பது விடுதலை, அது உங்களுக்கு வந்துருச்சா? ரட்சிப்பு என்பது மீட்பு, அது உங்களுக்கு வந்துருச்சா? ரட்சிப்பு என்பது சுகம், அது உங்களுக்கு வந்துருச்சா? ரட்சிப்பு என்பது ஐஸ்வர்யம், அது உங்களுக்கு வந்துருச்சா? ரட்சிப்பு என்பது சமாதானம், அது உங்களுக்கு வந்திருக்கிறதா? ரட்சிப்பு என்பது 100% ஒரு விடுதலையான வாழ்க்கை, அது உங்களுக்கு வந்திருக்கிறதா? அப்பனா ரட்சிப்பு அடைந்தும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் நெருக்கத்தோடும் துக்கத்தோடும் வேதனையோடு பலவீனத்தோடு கஷ்டத்தோடு வாழ்வது ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்பு என்பது விடுதலை, ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு என்பது சமாதானம். அப்படி என்றால் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் பிரயாசப்படணும். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே மாத்திரமல்ல ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். அதுக்கு நீங்க ஆசைப்படணும். அல்லேலூயா. அப்படின்னா ரட்சிப்புக்குள்ளே என்னென்ன இருக்கிறது, அந்த ரட்சிப்பு முழுவதும் நமக்கு கிடைத்திருக்கிறதா? ரட்சிப்புக்குள்ளே என்னென்ன இருக்கிறது, அந்த ரட்சிப்பை முழுவதும் நாம் பெற்றிருக்கிறோமா? அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை வாழ்கிறோமா? ரட்சிப்பு என்றால் பாவ மன்னிப்பு. அடுத்து அவ்வளத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு வாழணும். அப்படி வாழவில்லை என்றால் அதை குறித்து நீங்கள் பிரயாசப்பட வேண்டும், அதை குறித்து நீங்கள் பிரியப்பட வேண்டும். இன்னும் எனக்கு விடுதலை கிடைக்கல அப்படின்னா ரட்சிப்பு அடையலை. ஞானஸ்தானம் எடுத்துட்டாலே அந்த ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஞானஸ்தானம் எடுத்துட்டாலே உங்களுக்குள்ள அந்த வாக்கு தத்தங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஞானஸ்தானம் எடுத்துட்டாலே இந்த பைபிள் இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் உன் மேல வச்சு முத்திரை குத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீ அதுக்கு உரிமையானவள், நீ அதுக்கு பாத்தியப்பட்டவள், அதை எடுக்கிறதுக்கு அதை வாங்கிறதுக்கு நீ தகுதியானவள். அந்த உணர்வு, அந்த எண்ணம், அந்த சிந்தை உனக்குள்ள இருக்க வேண்டும். ஒரு பெத்த தகப்பட்ட 1 கோடி சொத்து இருந்துச்சுன்னா அந்த 1 கோடி சொத்துல பாதியாவது பெறுவதற்கு மகனுக்கு பங்கு இருக்கு, உரிமை இருக்கு. அந்த 1 கோடி சொத்தையும் பெறுவதற்கு மகனுக்கு ஒத்த மகன் இருந்தானா அந்த ஒத்த மகனுக்கு அவலத்தையும் பெற்றுக்கொள்ள தகுதி இருக்கிறது. அப்போ அதே போலதான் சர்வ லோகத்துக்கு அதிகாரி, வானத மண்டலத்தின் பூமியில் இருக்க அத்தனையும் உண்டாக்கின கர்த்தர், அவரு நமக்கு அப்பா. எல்லாம் சொல்லுங்க, சர்வ லோகாதிபதி, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை படைத்தவர், தாவரங்களை உண்டாக்கினவர், மிருகங்களை படைத்தவர், உருவாக்கினவர், உருவாக்குற கர்த்தர் எனக்கு அப்பா. அப்பா காரணம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. கவனிங்க. இப்போ முதல்ல முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதற்கு முன்னமே நீங்கள் யார்? ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கணும். ரட்சிப்பு என்பது எல்லாமே உள்ள அடங்கி இருக்கிறது. புரியுதுங்களா? ஐஸ்வர்யம் அடங்கி இருக்கிறது, மீட்பு அடங்கி இருக்கிறது, பாவ மன்னிப்பு அடங்கி இருக்கிறது, விடுதலை அடங்கி இருக்கிறது, சுகம் அடங்கி, எல்லாமே அதில் அடங்கி இருக்குது, சமாதானம் அடங்கி இருக்கிறது. ஆனால் அதை
பெற்றுக்கொண்டு வாழ்கிறோமா? அதான் பேச்சு. அதை பெற்றுக்கொண்டு அதை அனுபவித்து வாழ்கிறீங்களா? அதான் பேச்சு. ஆனால் என்ன சொல்கிறாரு? அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்கள், ஆசைப்படுங்கள். சில பேர் ஞானஸ்நானம் எடுத்ததே மறந்துட்டு பாடுகளுக்குள்ளே பிரவேசிப்பாங்க. நீ பிள்ளைங்கிறத மறந்துடக்கூடாது. உன் மேலே ஒரு சீல் வச்சுட்டார், ஒரு சீல் வச்சுட்டார். அந்த சீல் என்ன சீல் அப்படின்னு கேட்டால், வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் பெற்றுக்கொள்ள தகுதி அப்படிங்கிற ஒரு சீல். இப்போ சர்டிஃபிகேட்லாம் போய் வாங்குறீங்க, அந்த சர்டிஃபிகேட் வாங்கும்போது அதில் வந்து கவர்மெண்ட் ஒரு சீல் வச்சு கொடுக்கும். அந்த சீல் இருந்தால் தான் செல்லுபடி ஆகும். அந்த சீல் இல்லைன்னு நினச்சியாது செல்லுபடி ஆகாது. பேங்க் பாஸ்புக்கு போகிறீங்க, பாஸ்புக் கொடுத்தோன்னே பாஸ்புக்கில் உங்கள் போட்டோ பக்கத்தில் ஒரு சீல் வைப்பாங்க, தகுதி. காலேஜில் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க, காலேஜ் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்குறீங்க, சர்டிஃபிகேட் வாங்கும்போது அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கும்? அந்த காலேஜ் சீல் இருக்கும். மொட்டைக்கடை சர்டிஃபிகேட் இருக்காது. எந்த காலேஜில் படிச்சுங்கிறது அந்த காலேஜுக்கு உண்டான சீல் இருக்கும். நீ இந்த காலேஜில் படிச்சிருக்கிற, நீ படித்ததுக்கு உண்டான அத்தாரிட்டி இதுதான் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் சீல் மாதிரி சீல் வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. இப்போ நிறைய பேத்துக்கு நான் ஞானஸ்நானம் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது கையெழுத்து போட்டு அதில் வந்து நம்ம சர்ச்சு பதிவு பண்ணால் அந்த சீல் வைக்கிறேன். சீல் வந்தால் தான் அந்த பத்திர ஆஃபீஸில் திருமணம் முடிக்கிறதுக்கு சம்மதிப்பாங்க. எல்லாமே சீல். அந்த சீல் வச்சா தான் அதுக்குண்டான பவர், அதுக்குண்டான வல்லமை, அதுக்குண்டான ஒரு அதிகாரம், அதுக்குண்டான ஒரு தாளந்து, அதுக்குண்டான ஒரு கம்பீரம் அந்த சீலில் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. அப்படின்னா உங்களுக்கு கர்த்தர் சீல் வச்சுட்டார். உங்கள் மேலே சீல் வச்சவங்களை கையை தூக்கி அலையிலே சொல்லுங்கள். சீல் வச்சாச்சு உன் மேலே. அந்த சீலில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? முத்திரை. அதுக்கு பேர் முத்திரை. அந்த முத்திரையில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? அந்த முத்திரை. ஆனால் முத்திரையை வாங்கிட்டு எல்லாரும் வந்து இன்றைக்கி வந்து இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது, எபேசியரில் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்னைக்கு சொல்ல மாட்டீங்களா? உங்கள் மேலே என்ன சீல் இருக்குன்னு சொல்கிறேன் நான். உங்கள் மேலே என்ன முத்திரை இருக்கு? அது வாசிங்க புல்லா. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இப்போ சொல்லுங்க, நீங்கள் யாரு? முத்திரை விழுந்துச்சா விழுகலையா? முத்திரை விழுந்துச்சா விழுகலையா? சரி, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு சொல்கிறவங்க நல்ல கை தூக்குங்க. உங்கள் எல்லார் மேலேயும் ஒரு முத்திரை குத்திட்டாரு. அந்த முத்திரை குத்துனது யார் தெரியுமா? அந்த முத்திரை குத்துனது யார் தெரியுமா? சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். அந்த முத்திரையில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? இந்த பைபிளில் இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களுக்கும் நீ உரிமையாளி, நீ பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தகுதியை அந்த முத்திரை இருக்கிறது. ஆமே. அந்த முத்திரையை சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி பெற்றுக்கொள்ளணும்? இப்போ பேங்கில் 10 லட்சம் இருக்குது, என் பேரில் 10 லட்சம் இருக்குது, கொடு அப்படின்னா கொடுத்துருவாங்களா? பேங்கில் 10 லட்சம் போட்டிருக்கீங்க, நேராக போய் என் பேரில் 10 லட்சம் இருக்குது கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுத்துருவாங்களா? சொல்லுங்க, கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்களா? அப்போ உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். என்ன இருக்கும்? அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். நீங்கள் செலான் எடுத்து உங்கள் பேரை எழுதி அது உங்கள் அக்கௌண்ட் நம்பர் என்ன செய்யணும்? உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வேறு யாருக்கும் வராது. உங்கள் அக்கௌண்ட் நம்பரு யாருக்கு வர? உங்களுக்கு தான் இருக்கும். பேரை எழுதி அந்த அக்கௌண்ட் நம்பரில் எழுதி செக்கை கொடுத்தோன்னே அவர் என்ன பண்ணுவார்? வாங்கி உங்கள் பேரை அடிப்பார், அடுத்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர் போடுவார். போட்டவொடனே இவ்வளோ இருக்குன்னு சொல்லி அதை காட்டிடும். இவ்வளோ இருக்குன்னு சொல்லி அதை காட்டிடும். அதுக்கப்புறம் எவ்வளோன்னு எழுதி கொடுத்தீங்க அது உங்களுக்கு வந்துடும். ஒரு டோக்கன் தருவாங்க, அதை வச்சுருக்குன்னு கூப்பிடுவாங்க, போய் வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஹலோ, புரியுதா? புரியலையா? அதே போல் உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுத்த உடனே உங்களுக்கு கர்த்தர் வந்து ஒரு டோக்கன் கொடுத்துருவார். உங்கள் மேலே முத்திரை வச்சு டோக்கன் கொடுத்துருவார். மக்கா, இந்த டோக்கன் வந்து எப்படின்னு கேட்டால் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரே தகுதி என்னன்னு கேட்டால், உன் முத்திரையை காட்டினா போதும், உன் முத்திரை முகத்தை காட்டினா போதும். அந்த முத்திரை முகத்தை காட்டி நீ எவ்வளோ வேணாலும் அப்பாட்டை பெற்றுக்கொள்ளலாம். எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? இரும்பு தாழ்பொருளை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து பொக்கிஷங்களை என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். இப்போ நல்லா கவனிங்க, எப்படி நீங்கள் கேட்க வேண்டும்.
எந்த ரூபத்தில் நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 நாளாகமம் 6:13, 2 நாளாகமம் 6:13-20. 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்திலே வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து, கவனிங்க, எப்படி 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 முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து. இப்போ நம்முடைய உடம்புல 2 காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? அப்புறம் என்ன செய்யணும்? கைகளை உயர்த்தணும். அப்போ அடுத்து அவர் பேசுகிற காரியம், அவர் ஜெபிக்கிற காரியம், அவர் கேட்கிற காரியம் என்ன என்பது அடுத்து வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன். அவர் எப்படி சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் முழங்கால் படிட்டு கையை தூக்கணும்னு, ஆண்டவர் எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு, கடனாகி போச்சு, எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கறது இல்லை. அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன வார்த்தை என்பதை நீங்க கவனிக்கணும். அவர் எப்படி சொல்றாரு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாரு? வானத்திலும் இந்த வார்த்தை அவரை கனப்படுத்துறதுக்கு உண்டான வார்த்தை, அவரை உயர்த்துவதுக்கு உண்டான வார்த்தை, அவர் நான் கேட்கிற காரியத்தை கொடுப்பதுக்கு உண்டான ஒரு தகுதியானவர், அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில இந்த வார்த்தையை சொல்லணும். அடுத்து தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறேன். அவர் சொன்னதை இங்க இருங்க, அவர் உனக்கு தருவேன், இது செய்வேன், உன் பிள்ளைகளை பாதுகாப்பேன், திரும்ப வாழ வயதை பெற்றுக்கொள்வாய், ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுவேன், 30 இருப்பதற்கெல்லாம் 1000 மடங்கு பெருகுவாய் என்று வாக்கு தத்தம் பண்ணியிருக்கல. அந்த வாக்கு தத்தத்தை அவர் மறக்க மாட்டாரு. அந்த வாக்கு தத்தத்தை காத்து 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 கொடுக்கணுமே, சொல்லிட்டேனே கொடுக்கணுமே, சொல்லிட்டேனே கொடுக்கணுமே, அதை காத்து சொன்னபடியே செய்கிறவர் தான் கர்த்தர். அதைத்தான் சாலமோன் சொல்லி கட்டுறாரு, நீங்க வாக்கு தத்தத்தை சொன்னா கண்டிப்பா செய்வீங்க, அதை காத்து செய்வீங்க அப்படிங்கிறார். அடுத்து தேவரே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்துல. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, இங்க இருங்களேன், நீங்க கேட்கணும். இங்க இருங்க, உங்க கரையை கேட்கறதுக்கு முன்னால ஆபிரகாமுக்கு கொடுத்தீங்க, ஈசாக்குக்கு கொடுத்தீங்க, தாவீதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லணும். நீங்கள் சொல்லிட்டு ஏன்னா இந்த ஜெபத்தை அவர் எடுக்கிறார் பாருங்க. அடுத்து வாசிங்க பார்ப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். அடுத்து அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. இப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் கேட்கறதுக்கு அவர் கண்கள் இரவும் பகல் என்னவா இருக்கிறதா? திறந்து. ஏன்னா இந்த வசனத்தை இங்கே இருங்க, இப்போ நான் சொல்கிறேன், கரெக்டாக கேட்டுக்குங்க, கரெக்டாக கேட்டுங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க, என்ன வேணுங்கிற மனசில் வச்சுங்க. மனசில் வச்சுட்டு இந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணணும். இப்போ இங்கே இருங்க, இந்த 2 வசனத்தை சொல்லிவிட்டு ஏன்னா முத அவர் எப்படி ஜெபிக்கிறாரு? முழங்கால் படிக்கிறாருங்க. அடுத்து அதான் வானத்தின் பூமியில் உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, எல்லாம் சொல்லுங்க, உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த 19-20 சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தேவைகளை, உங்கள் விண்ணப்பத்தை என்ன செய்யணும், உங்கள் எதிர்பார்த்த காரியத்தை என்ன செய்யணும் கேட்கணும். இப்போ நான் கேட்குறேன் பாருங்க, என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியனாகிய நான், உமது அடியனாகிய நான், உமது அடியனாகிய நான் உமது சந்நிதியில் செய்கிற உம்முடைய பலிபீடத்தில் உம்முடைய சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருமணம் கொண்டறலும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்ய விண்ணப்பத்தை கேட்க ஆண்டவரே என் நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருக்கிறது. அதனால் இந்த நாளிலே நான் கேட்குற காரியம், இந்த ஆலயம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் வரும்படி ஏசப்பா உங்கள் சமூகத்தில் நான் கேட்குறேன் அப்படி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இதே போல் உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத இந்த அதாவது அந்த மேலே உள்ள வசனத்தையும் கீழே 2 வசனத்தையும் சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், காரியங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். அல்லேலூயா. அப்படி கேட்கும்போது நடக்கிற ஒரு காரியம், கேட்ட உடனே வந்துருச்சா வரலையா அப்படின்னு உடனே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஹலோ, இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இப்படி கேட்டீங்கன்னா பதில் உடனே வரும். பதில் எப்படி வந்துச்சு அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
அது தெரிகிறதுக்கு உண்டான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 நாளாகமம் 7:1-3. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி முடித்த உடனே என்னாச்சு? என்ன இறங்குச்சு? நம்முடைய ஜெபத்தில் அக்கினி மயமானவர் இறங்கணும். இப்போ இந்த ஆராதனை வேலையில் முடிவில் ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கினதை நான் பார்த்தேன். நம்முடைய ஜெபம் முடிச்சோ நம்மளுக்கு என்ன வரும்னா அக்கினி இறங்களே. ஒரு ஜெபம் முடிக்கும் போது ஒரு பிரச்சனை தோணும். இப்போ வந்து இந்த ஆராதனை வேலையில் ஒரு அபிஷேகம் இறங்குச்சு, ஒரு பிரச்சனை என்னை விட்டு கடந்து போச்சு அப்படிங்கிறது நான் உணர்ந்தேன். நீங்கள் உணர்ந்தீங்களா? உணரலையா? சொல்லுங்க. அதுதான் ஆவியானவர் இறங்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம். அதே போல் ஜெபிக்கும் போது அனல் வரணும் உங்கள் மேலே. அப்படி வரும்போது உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைத்து விட்டது என்று அர்த்தம். அடுத்தபடியாக 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 54-57. சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையெல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டு எழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடு சொன்னது. இப்போ நான் கவனிக்க ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் முழங்கால் படிட்டு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறீங்க. ஓகே, விண்ணப்பத்தை வச்சுட்டு டக்குன்னு எந்திரிச்சிடணும். இப்போ நான் வந்து கவனிங்க. இப்போ வந்து இந்த நாட்களில் வந்து அநேக காரியங்கள் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் முடித்த வாலிப பெண்கள், என் கணவர் சரியில்லை, என் கணவர் வந்து முரட்டாட்டம் பண்ணுறாரு, என் கணவர் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லை, நான் ஏன்டா கல்யாணம் முடித்தேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி நிறைய வாலிப பிள்ளைகள் வேதனைப்படுவதே நான் பார்க்க முடிகிறது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய கணவனுக்காக மனைவிமார்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க, ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என்னுடைய கணவருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்லா சம்பாதிக்கக்கூடிய திறமையை தாங்க, அவர் உமக்கு பயப்படும்படியான ஒரு பயத்தை தாங்க, ஆண்டவரை குடும்பத்துக்கு ஒரு உண்மையாக இருக்கும்படியான ஒரு கிருபையை தாங்க, ஆண்டவரை குடும்பத்தை பிள்ளைகளையும் என்னையும் நல்லா கவனிக்கும்படியாக, என்னையும் பிள்ளைகளையும் நேசிக்கும்படியாக உங்கள் நேசம் என் கணவனுக்கு கடந்து வரட்டும் தகப்பனே. ஆண்டவரை என் கணவன் வாங்கின எல்லா கடன்களையும் அடைப்பதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் கணவரை நீங்கள் வந்து கர்த்தாவே ஆலோசனை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். ஜெபிச்சு முடிச்சுட்டு நீங்கள் உடனே என்ன செஞ்சிடணும்? எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு 2 கையை தூக்கி நீங்கள் உங்கள் கணவர் என்ன செய்யணும்? ப்ளஸ் பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். இங்கே சாலமன் என்ன பண்ணுறாரு? முழங்கால் படிட்டு ஜெபிச்சுட்டு அடுத்து எந்திரிக்கிறார். அடுத்து எந்திரிச்சு என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். எந்த ஜெப குறிப்பை சொன்னீங்களோ அந்த ஜெப குறிப்புக்கு உண்டான நபரை நீங்கள் ப்ளஸ் பண்ண வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிச்சாலும் எந்திரிச்சு நின்று உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். உங்கள் மனைவிக்கு ஜெபிச்சாலும் நீங்கள் எந்திரிச்சு நின்று உங்கள் மனைவியை ஆசீர்வதிக்கணும். உங்கள் கணவனுக்கு ஜெபிச்சாலும் உங்கள் கணவனை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கி அநேக பெண்கள் சகோதரிமார்கள், என் கணவர் சரியில்லை, என் கணவர் கீழ்ப்படிய மாட்டாரு அப்படின்னு குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க, குறை சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் கல்லான இருதய லகுவான இருதயை மாற்றக்கூடிய கர்த்தர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர், அவர் இருதயத்தை மாற்றியமைக்கிற கர்த்தர், சவுலை பவுலா மாற்றின கர்த்தர், சகைவை மாற்றின கர்த்தர் உங்கள் வீட்டுக்காரரை மாற்ற மாட்டாரா? உங்கள் வீட்டுக்காரர் செய்கிற தப்பை அவர் கண்டிக்க மாட்டாரா? மனம் திருப்ப மாட்டாரா? 6000 பிசாசு பிடிச்ச ஒரு வாலிபனை மனம் திருப்பி தெற்கபடிய மாநிலம் முழுவதும் போய் ஊழியம் பண்ண வைத்த கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாரா? கேட்க மாட்டாரா? அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். அவன் சரியில்லாதவனை சரியாக்கு, கெட்டவனை நல்லவனை மாற்று. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், உன் வீட்டில் என்ன சரியில்லை, உன் வீட்டில் என்ன குறை இருக்குது அப்படின்னா கர்த்தரை மையப்படுத்திட்டு அவரை உயர்த்திட்டு நீ முழங்கால் படிட்டு விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை வச்சுட்டு யாருக்கு விண்ணப்பம் பண்ணினையோ, யாருக்காக ஜெபிச்சையோ அந்த நபரை 2 கையை தூக்கி நீ ஆசீர்வதித்து விடு. திருப்பி அந்த வசனத்தை சொல்லுங்கம்மா, அப்பதான் புரியும். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டு எழுந்து முழங்கால், அதாவது கர்த்தரை ஜெபிக்கும் போது முழங்கால் படிடுறாரு. 2வது 2 கையை தூக்குறாரு. அப்படியே தூக்கணும் பிற்பாடு அப்புறம் அடுத்து நின்று கொண்டு இஸ்ரவேல்
நின்று கொண்டு, கவனிங்க, நின்று கொண்டு முழங்கால் படியிட்டு விண்ணப்பத்தை வைக்கிறாரு, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாரு. ஆனா கையை தூக்கி ஜெபிச்சுட்டு அந்த கையை தூக்கின மாதிரிக்கே நிற்கிறாரு. நின்றுட்டு அவர் செய்கிற காரியத்தை நீங்க செய்தால், நீங்க கேட்ட காரியம், நீங்க ஜெபிச்ச காரியம் உடனுக்குடன் 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 அது நடக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. நின்று கொண்டு அப்புறம் என்ன சொல்றாரு? அவர் என்ன பண்றாரு? அவர் ஜெபிச்சு முடிச்ச உடனே அந்த காரியம் வந்துருச்சு, அந்த காரியம் நடந்துருச்சுன்னு சொல்லி அவர்களை பிளஸ் பண்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ என்னைய கவனிங்க. இப்போ நான் என் பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். ஓகே, தாய்மாரே, தாப்பமாரே, பிள்ளை பெற்றவங்களே கவனிங்க. என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை படிக்க மாட்டேங்குது, பிள்ளை முறைக்குது குறைக்குது அப்படின்னு சொன்ன கொட்டு விழுந்துடும். நீ சரியில்லை, சரியில்லாதால சரிப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் நான் சொல்லி காட்ட வேண்டியதாக இருக்கிறது. ஆமேன். பேசுறது மாத்தாம இல்லாமல் செய்களையும் நான் செஞ்சு காட்டி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளாம் சொக்க தங்கம், உங்கள் பிள்ளைய ஞானவான், உங்கள் பிள்ளைய கம்பீரிக்க போகிறாங்க, உங்கள் பிள்ளைய பிரகாசிக்க போகிறாங்க, உங்கள் பிள்ளைய வெளிச்சம் கொடுக்க போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொன்ன ஆளுக்கெல்லாம் அப்படி நடக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன் பாருங்க. தகப்பனே இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, நீ கொடுத்த 2 பிள்ளைங்க மேலே உங்களோட வல்லமை இறங்கட்டும், உங்களோட மகிமை இறங்கட்டும், உங்களோட கிருபை இறங்கட்டும், உங்களோட அபிஷேகம் இறங்கட்டும். இன்னும் 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 தூதிப்பேன், இன்னும் தூதிப்பேன் என்ற வசனத்தைப்படி என் பிள்ளையை துதிக்கும்படி, என் பிள்ளையை ஆராதிக்கும்படி, என் பிள்ளையை இன்னும் உண்மை தேடும்படி, உமக்காக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக என் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. என் பிள்ளையை கை வச்சா ஆண்டவரே பலவீனம் மாறும்படி, பலவானாய் மாறும்படி, அப்படிப்பட்ட அபிஷேகம், அப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவரை இன்னும் எடுத்து என் பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. வெளியே புறப்பட்டு போய் என் பிள்ளையை கொளுத்த கன்று போல வளரும்படியாக, என் பிள்ளைகள் செய்கிற காரியம் அது வாய்க்கும்படியாக அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்ய போறீங்க தகப்பனே. உமக்கு கோடி சோத்திரம் தகப்பனே. அப்பா உயர்த்துகிறேன், 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 உயர்த்துகிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படி 2 கையை தூக்கிட்டு அப்படி உயர்த்துகிறேன், 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 உயர்த்துகிறேன் தகப்பனே. என் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன். நீ எலும்பு வாயாக உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ பிரகாசிப்பாயாக, உன்னை ஆசீர்வதிக்கிறே. உலகத்துக்கு உப்பாக இருப்பாயாக, உன்னை ஆசீர்வதிக்கிறே. உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பாயாக, உன்னை ஆசீர்வதிக்கிறே. உனக்குள்ள தேவ ஞானம் உண்டாவதாக, உன்னை ஆசீர்வதிக்கிறே. உனக்குள்ள தேவ பலன் உண்டாவதாக, உன்னை ஆசீர்வதிக்கிறே. உனக்குள்ளே வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக, இரும்பு தாழ்பார்கள் முறிக்கப்படுவதாக, உன் கஜானா நிரம்பி வழிவதாக என்று சொல்லி உன்னை ஆசீர்வதிக்கிறே. ஓ, உன் சந்ததி பெருகுவதாக. நீ பிள்ளைகளை சமானத்தை பார்ப்பாயாக. நீ கொளுத்த கண்டு வளருவாயாக. இதோ நீ செய்கிற காரியம் வாய்ப்பதாக. ஓ, அபிஷேகத்தின் வல்லமை, அனலாக்கிற வல்லமை ஆண்டவரே உனக்கு உண்டாகும்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கையை தட்டுற அப்பாவுக்கு. முழங்கால் பட்டிட்டு ஜெபிச்சுட்டு எந்திரிச்சு நின்று கையை உயர்த்தி, இது நான் சொல்ல கிடையாது, சாலமோன் பைபிள் இருக்கிறது. உன் பிள்ளை வாழ்க்கையில் எந்த குறையும் வராது பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் உனக்கு வராது பார்த்துக்கலாம். இதே போல் தான் இன்றைக்கி அநேக சகோதரிமார்கள் வாலிப பிள்ளைகள்லாம் கணவன் சரியில்லை ஜெபிங்க. இன்றைக்கி உள்ள சூழ்நிலை பார்த்துக்கொள்ளுங்க. கடந்த மாதத்தில் ஒரு குடும்பத்தில் வெளிநாட்டில் வேலை ஆக்கிற ஒரு மாப்பிள்ளை பையன் கல்யாணம் முடித்தான். கல்யாணம் முடித்தோன்னு பெண் வீட்டரை 25 லட்சம் செலவு பண்ணாங்க. நகையெல்லாம் சேர்த்து 20 செலவு பண்ணாங்க. செலவு பண்ணிவிட்டு நான் 1 மாதத்தில் வந்துடுவேன்ட்டு போனேன். போய் ஃபோன் போட்டா எனக்கு லீவு கிடைக்கல, நான் இப்போ வர முடியாது அப்படின்ட்டு தனவாட்டா பேசுகிறான். இங்கே பிள்ளைக்கு 20 லட்சம் செலவு பண்ணி பிள்ளையை கட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த தாய் வேதனைப்படுது, அந்த அப்பா வேதனைப்படுறாரு. என்ன வருவோம்ல, எவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறான் பாருங்க, எவ்வளோ ஒரு மதிப்பு இல்லாமல் அசால்ட்டாக பேசுகிறான் பாருங்க. ஒரு கணவன் மனைவி என்றால் ஏதோ ஒரு வேலைக்காரின்னு நினச்சிக்கிட்டு தர்றாங்க. கணவன் மனைவினா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கொள்வது கணவன் மனைவி. எந்த ஒரு காரியம் இருந்தாலும் மனைவிட்ட சொல்லணும், மனைவி கணவன்கிட்ட சொல்லணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கத்தில் கல்யாணம் முடிக்கும் என்ன செய்கிறோம், இன்பத்திலும் துன்பத்திலும் நாங்கள் என்ன செய்வோம், ஒன்றா இருப்போம். அப்படி தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வேண்டாத ஒரு பொருளாக பாவிக்கிற சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிறது.
உண்மையான அன்பு இல்லை, உண்மையான சமாதானம் இல்லை. ஏதோ கல்யாணம் முடிச்சுட்டு அவ்வளோதான். ஒரு உண்மையான பாசம் இல்லை இந்த நாட்களில். நீலாம் ஒரு ஆளா, நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு பேசுகிறான். அன்னைக்கு அந்த பெற்றோர்கள் மனது எவ்வளோ வேதனைப்படும். அன்பார்ந்தவங்களே, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், படிப்பு காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், தொழில் காரியமாக இருக்கலாம், கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து முழங்கால் போயிட்டு ஜெபிச்சு விட்டு தான் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கணும். வெளி தோற்றத்தை பார்த்து இறங்கிறாதீங்க. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. செவத்தோலாக இருப்பான், ஆனால் உள்ள சைக்கோவாக இருப்பான். கவனிக்கணும். அதான் எந்த காரியத்தை நீங்கள் கேட்டாலும் ஜெபிச்சு விட்டு செய்யுங்க, முழங்கால் போட்டு செய்வீங்க. கேட்கும்போது கர்த்தரை வந்து கண்டிப்பாக செய்வார். பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைய நடந்துக்கிட்டு இருக்க. பார்த்துக்கொள்ளுங்க. பெற்றவர்கள் மனது அப்படி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த சம்பவத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண் பிள்ளை வைத்திருக்கிறவர்கள் இப்போ இருந்தே உங்கள் பிள்ளை எதிர்காலத்துக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. பிள்ளை எதிர்காலம் உங்கள் வரப்போகிற அந்த மருமகன் நல்லவனாக வரணும், ஒழுக்கமானவனை வரணும் அப்படின்னு சொல்லி இப்போவே ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் கேட்கணும் அப்பாட்ட, ஏசப்பாட்ட. சும்மா ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பெரிய ஆபிரகாம், விசுவாச தந்தை, தேவனோடு உறவாடுகிற ஒரு மனுஷன், தேவனோடு உறவாடுகிற மனுஷன் தன் மகனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு என்ன செஞ்சார்? எலீசரை கூப்பிட்றாரு. எலீசரை கூப்பிட்டு நீ போய் பொண்ணு பாரு அப்படிங்கிறார். பொண்ணு பாருன்னு சொல்லும்போது போகும்போது அவர் சொல்கிறாரு, நீ போ, தூதர்களை எல்லாம் செய்து முடிப்பார்கள் அப்படிங்கிறார். அப்புறம் அந்த எலீசர் என்ன பண்ணுறாரு? அவர் முழங்கால் படிக்கிறாரு. முழங்கால் படிட்டு அவர் ஜெபிக்கிறாரு. அவர் என்ன ஜெபிக்கிறாரு? நான் போய் நான் தண்ணி கேட்கும்போது எந்த பொண்ணு வந்து எனக்கு தண்ணி கொடுத்து என் ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்குதோ அந்த பொண்ணை செலக்ட் பண்ணுவேன். இதுதான் நான் தீர்மானம், இதுதான் உடன்படிக்கை, இதுதான் பொருத்தனை அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ ஒரு ஆபிரகாம் மகனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு காரியத்தை அவங்க செய்கிறாங்க பாருங்கள். அனுப்புகிறாரு, தூதன் அனுப்புகிறாரு. அப்புறம் அவர் வேலைக்கார எலீசரு மேஸ்திரி, அவர் ஒரு ஜெபத்தை பண்ணுறாரு, அவர் ஒரு பொருத்தனை பண்ணுறாரு. ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ வேலைகள் பார்த்துருக்காங்க, எவ்வளோ பொருத்தனை பண்ணிக்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு? இந்த காலத்தில் எல்லாம் நம்ம பார்க்குறது கிடையாது. எத்தனை பவுனு தான் கேட்குறோம், எவ்வளோ நகை தான் கேட்குறோம், என்ன படிப்புன்னு தான் கேட்குறோம். அன்பார்ந்தவர்களே, கல்யாணம் முடிச்சுட்டா இன்பமோ துன்பமோ லாபமோ நஷ்டமோ இவள் என் மனைவி என் புருஷன் அப்படிங்கிற அந்த அன்பு, உண்மையான அன்பு என்ன செய்யணும் இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. நெட்டையை கொட்டி அது பிரச்சனை கிடையாது, உள்ளான அன்பு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் அதை மாற்றி அமைக்கிறதுக்குண்டான அந்த வல்லமை, அதுக்குண்டான தகுதி, அதுக்குண்டான அந்த வாக்குத்தத்தங்களை வச்சு உங்களுக்கு சீல் வச்சுட்டாரு. அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. மாற்றி அமைக்கணும். நீங்கள் ஜெபத்தில் முழங்கால் படிக்கணும், எந்திரிக்கணும். முடியாத ஆளை, முரட்டாட்ட ஆளை நீங்கள் என்ன செய்யணும்? பிளஸ் பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் ஜெபிக்கிற விதம். எந்த காரியம் ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபிச்சு முடிச்சோன்னே அந்த காரியத்தை என்ன செஞ்சணும்? ஆசீர்வதிச்சிடணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜெபிக்கும் போது ஒரு அறிகுறி உங்களுக்கு தெரியணும். ஒரு அறிகுறி வாசிங்க. 1 ராஜாக்கள் 18 42 முதல் 44. எப்படி பாருங்க, இவர் ஜெபிக்கிற ஜெபத்தை கவனிங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாத படிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல். இப்போ இங்கே ஜெபிக்கிற ஜெபத்தில் இதோ பாருங்க, அவர் எந்த காரியத்துக்கு ஜெபிச்சாரோ அந்த காரியத்துக்கு உண்டான அறிகுறி இயற்கையில் உண்டாகிறது. ஒரு கடலிலிருந்து ஒரு மேகம் எழும்புகிறது. அது கையளவு மேகம். அது என்ன மேகம்? கையளவு மேகம். ரதத்தை பூட்டி, பெரிய மழை வரப்போகுது, ஒரு இரைச்சல் உண்டாக போகுது. உடனே ரதத்தை பூட்டி என்ன செய்ய, நீ கிளம்பு அப்படிங்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜெபித்த உடனேயே அந்த காரியம் வந்து விட்டது. அப்படின்னா அந்த காரியம் 7 தடவை, எத்தனை தடவை? 7 தடவை. 7ஆவது தடவை கையளவு மேகத்தை பார்க்குறாரு, சின்னதை பார்க்குறாரு. அது பெருமழையை கொண்டு வருகிறது. அன்பார்ந்தவளே, ஒரு குறிப்பு, ஒரு ஜெப குறிப்பு உங்கள் மகனுக்காக இருக்கலாம், உங்கள் மகளுக்காக இருக்கலாம், உங்கள் மனைவிக்காக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது அது ஒரு தடவை வரலைன்னா 7 தடவை நீங்கள் ஜெபித்து பாருங்கள்.
7 தடவை ஜெபிச்சு பாருங்கள். 7ஆவது தடவை ஜெபிச்சு முடிஞ்சோன்னு ஒரு சின்ன அறிகுறி தெரியும். ஒரு சின்ன ஃபோன் கால் வரும், இது வந்துருச்சு, வர்ற மாதிரி இருக்குது, வேலைக்கு காரியம் நடக்குது அப்படின்னு ஃபோன் கால் வரும். அதான் கையளவு மேகம். அது என்ன செய்கிறது? ஒரு பெரிய வேலையை கொண்டு வந்து கொடுத்து விடும். அதான் கையளவு மேகம் பெருமழையை என்ன செய்யுது? கொண்டு வருகிறது. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. புரிஞ்சவங்க அல்லேலூயா, தெரிஞ்சவங்க அல்லேலூயா. புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு இருக்கு, புரிஞ்சு இருக்குன்றவங்க அல்லேலூயா. எப்படி ஜெபிப்பீங்க? எப்படி ஜெபிப்பீங்க? முழங்கால் படிட்டு கையை தூக்கிட்டு அப்படியே அப்படியே எந்திரிச்சு யாருக்கு ஜெபிச்சிங்களோ அவங்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த கழுதைக்கு நான் ஜெபிச்சு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, இது தேராது போல இருக்குது, உனக்காண்டி நான் கிட்டத்தட்ட உபாசம் இருந்து ஜெபிக்கிறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா உன் ஜெபம் கேட்கவே கேட்காது. நீங்கள் அப்படி தான் அநேக தாய்மார் இருக்கிறாங்க. நீங்கள் ஜெபிச்சுட்டு விசுவாசமான வார்த்தையை என்ன செய்யணும்? பேசணும். அல்லேலூயா. நான் சொன்னபடியே நடக்க போகுது உனக்கு. ஆமென். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, ஜெபிச்சு விட்டுட்டு ஆசீர்வதிச்சுட்டு உங்கள் வாயினால் சபிக்கக்கூடாது. ஏ மாடு, ஏ தருதலை, ஊரில் இருக்க மிருகத்தெல்லாம் கூப்பிடுறது, அழகா பிள்ளைக்கு ஜெனி, ஜென்சி, பெர்னாண்டஸ்ன்னு பேரை வைக்கிறது. இவங்களாம் ஒரு பேர். ஏ கழுதை, எங்கே போன கழுதை? சில பேர் மனைவியை கூப்பிடுவாங்க கழுதைன்னு. ஏ தருதலை எங்கே போன, இவ்வளோ நேரம் எங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். சில பேர் தருதலின் பேரை வைக்கிறாங்க, கழுதன் பேர் வைக்கிறாங்க, உருப்படாதவளின் பேர் வைக்கிறாங்க. நீ பேசினபடியே உன் பிள்ளைக்கு ஆக கடவுது. இனிமேல் பேசுவேன், இனிமேல் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, பேசக்கூடாது. வாயின் வார்த்தையில் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், என் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள், என் பிள்ளைகள் உயர்ந்திருப்பார்கள், என் பிள்ளைகள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்வார்கள். அதாவதுங்க இங்கேங்களேன், உங்கள் பிள்ளை எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஒரு அப்பேங்காரன் தன் பிள்ளைக்காக முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாயா? முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறான். வாசிங்க. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால், யாருக்கு முன்பாக? இயேசுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு காரியம், தாயி தகப்பேன் முழங்கால் படியிடு. பிள்ளையை பெற்றாலு தாயி தகப்பேன் முழங்கால் படியிடு. டெஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் முழங்கால் படியிட்டுறதுக்கு யாருக்காக சொல்லுங்கள்? எல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் முழங்கால் படியிட்டு யாருக்காக? இப்படி கையை வச்சு, ஏன் பிள்ளைக்காக, ஏன் பிள்ளைக்காக, ஏன் பிள்ளைக்காக. ஓகே, முடிஞ்ச பிள்ளை இருந்தால் பிள்ளையை கொஞ்சம் கட்டி பிடிச்சிக்க, அணைச்சிக்க. ஆமாம், இல்லாட்டி பிள்ளை மேலே கலாய் வச்சுக்க. இப்போ நான் சொல்கிறது அப்படி சொல்லுங்கள். இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் கொடுத்த கற்பத்தின் கனி, நீர் கொடுத்த என்னுடைய சந்ததி, என் பிள்ளையை உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். இதுவரை பெற்று வளர்த்து ஆளாக்குவதற்கு உதவி செய்தீங்க. என் பிள்ளையுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் பிள்ளைக்கு பாதுகாப்பும் ஞானமும் கிருபையும் பலனும் ஆலோசனையும் கொடுத்து என் பிள்ளையை கரம் பிடித்து நடத்துங்க. தாழ்பால்களை பலப்படுத்தி என் பிள்ளைகளை ஆஸ்வதித்து மந்தை பெறுவது போல் என் பிள்ளைகளை பெருக பண்ணுங்க. என் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தாங்க. என் பிள்ளை மலை மேல் இருக்கிற பட்டணம் போல் உயர்ந்திருக்கணும். என் பிள்ளை செய்வதெல்லாம் வாய்க்கணும். என் பிள்ளைக்கு சுகமும் பலனும் அந்தஸ்தும் தகுதியும் ஞானமும் உண்டாயிருப்பதாக. தகப்பனே, என் பிள்ளை மூலமாக நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படி என்னை பலப்படுத்துங்க. என் சந்ததியை பெருக பண்ணுங்க. நான் பிள்ளைகளின் சமானத்தை பார்க்கும்படி உங்களுடைய சமூகத்திலே நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். என் பிள்ளை எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முழங்கால் படிட்டது எதுக்காக சொல்லுங்க?
பிள்ளைக்காக. அடுத்து இன்னொருத்தர் ஜெபிக்கிறாரு. மார்க் 1:48-41. மார்க் 1:40-41. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு. இப்போ கவனிங்க, ஒரு பலவீனம் உள்ளவன், ஒரு குஷ்டம் உள்ளவன், அவன் என்ன செய்யறான்? இயேசுக்கு முன்பாக என்ன செய்யறான்? இயேசுக்கு முன்பாக என்ன செய்கிறான்? சொல்லுங்க. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அப்போனா நம்முடைய சரீரத்தில் ஒருவித பலவீனம் இருக்குமானால் அந்த பலவீனம் மாறுவதற்கு நீங்கள் அப்பாட்ட கேட்கணும். எப்படி கேட்கணுங்க என்று கேட்டால் நீங்கள் முழங்கால் படியிட்டு கேட்கணும். எப்படி கேட்கணும்? முழங்கால் படியிட்டு கேட்கணும். அடுத்து இன்னொரு காரியம், உங்களுக்கு சரியான முறையில் ஒரு வேலையை செய்யலாமா செய்ய வேணாமா, இந்த இடத்துக்கு போகலாமா போக வேணாமா அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு ஆலோசனை உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல வேலை பார்க்கலாமா அல்ல வேலையை விட்டுடலாமா, இந்த காலேஜுக்கு போகலாமா அல்ல போக வேணாமா, அல்லது இந்த சம்பந்தம் என் பிள்ளைக்கு பண்ண வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்கும். ஒரு பதஷ்டம் இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு ஸ்டடி மைண்ட் என்ன செய்யாது, இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க் 10:17 ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் சொல்லுங்க. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இந்த ஊரில் இருக்கவா இருக்க வேணாமா? நான் படிக்கவா, என் பிள்ளையை படிக்க வைக்கவா வேணாமா? என் மகனை வேலைக்கு அனுப்பவா வேணாமா? இந்த சம்பந்தம் பண்ண வேண்டாமா? நான் என்ன செய்ய வேண்டும்? எங்கே சொல்லுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போ சொல்லுங்கள் சகோதரிமார்கள், சொல்லுங்கள். இயேசுவே, என் கணவருக்கு சரியான வேலை இல்லை, சரியான வருமானம் இல்லை. ஒரு வாரம் 1000 கொண்டு வர்றாரு, ஒரு வாரம் 500 கொண்டு வர்றாரு. இதனால் எனக்கும் அவருக்கும் பெரிய லடாயாக இருக்குது. பேசுங்கய்யா. இது ஜெபம். இதுக்கு பேர் என்னது? ஜெபம். சொல்லு. இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். என் கணவரை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன். தகப்பனே, கல்யாணம் முடித்த காலத்திலேருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்க மாட்டாரு. நான் போட்டு வந்த 5ஐயும் ஏயா சொல்ல மாட்டீங்க? நான் போட்டு வந்த 5ஐயும், நான் போட்டு வந்த 5 பவுனையும் பேங்கில் வச்சுட்டான். இந்த திருப்பி தரேன் சொல்லிக்கிட்டே இருக்கான். 8 வருஷம் ஆச்சு, இன்னும் திருப்பிக்கிட்டே இருக்கான். எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த ஆளை எப்படி வச்சு குடும்பம் நடத்துறேன்னு எனக்கு புரியல. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என்னங்க நான் என்னங்க செய்யணும் சொல்லுங்க. ஏசப்பா, இந்த ஆளை வச்சு குடும்பம் நடத்துறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒன்றுமே புரியலையே. நீங்கள் திருத்துங்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஆலோசனை தாங்க அப்படின்னு நீ முழங்கால் பண்ணிட்டு உன் புருஷனுக்காக கேட்கலாம்யா. கேட்கலாமா? கேட்க வேணாமா? கேட்கலாமா? கேட்க வேணாம். இங்கே அவர் கேட்டாரா? இது யார் கேட்குறா? நான் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதுக்கு கேட்குறாரா? அதுக்குண்டான பதிலாம் அவர் சொல்கிறாரு. அதுக்குண்டான பதிலை சொல்கிறாரு. அப்போ அதே போல் நீங்கள் என்ன செய்யணும்? அப்பாட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். ஒரு ஆலோசனை அப்பாட்ட. ஆனால் அவர் பேர் ஆலோசனை கர்த்தர். என்ன சொல்கிறாரு? ஆலோசனை கர்த்தர், நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன். அடுத்து நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கிட்டீங்கன்னா, இது கர்த்தருக்கு சித்தம் இல்லையா, கர்த்தருக்கு பிடிக்காதா அப்படிங்கிற டவுட்டு கூட என்ன செய்யலாம் உங்களுக்கு இருக்கலாம். அவசரப்பட்டு கால் வச்சுட்டேன்னா, அவசரப்பட்டு ஆரம்பிச்சிட்டேன்னா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கலக்கத்தில் இருக்கலாம். ஆனால் அதுக்கு கூட நீங்கள் கேட்கலாம். லூக்கா 22:41-42. அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். என்னுடைய சித்தம் இல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே. எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே, என் குடும்ப வாழ்க்கை, என் வேலை வாழ்க்கை என்னுடைய சித்தம் அல்ல, உங்க சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது. உங்க சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக சொல்றாரு. ஒரு குஷ்டரோகி கேட்குறான், ஆண்டவரே உமக்கு சித்தமான என்னை குணமாக்குன்னு சொல்கிறார். அதுக்கு சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகும். அப்போ நான் எனக்கு சித்தம் உண்டு, நீ நல்லா இருப்ப. எனக்கு சித்தம் உண்டு, நீ வாழ்ந்திருப்ப. எனக்கு சித்தம் உண்டு, உன் பிள்ளை நல்லா இருக்கும். அப்படி தான் அவர் சொல்லுவார். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபத்தில், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், என் நடத்தும் என்று சொல்லும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.